வாரி கலாச்சார முறைப்படி வந்தா சரி நாங்க எல்லாமே தாரம்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு இது கை வந்த இருந்தாலும் விளையில. உறவுகளுக்கு வந்து வணக்கம். நான் உங்கள் சக்தி. இது சக்தி வியூ. நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் தான் நிற்கிறோம். என்ன காரணத்துக்காக இங்கே வந்து நாங்கள் சொன்னால், டான் டிவி நடத்தும் மிக பெரிய ஒரு பொங்கல் திருவிழா தான் இங்கே நடத்துவோம். இன்றைக்கு பொங்கல் 3ஆம் நாள். இன்றைக்கு காணும் பொங்கல். இன்றைய நாளில் டான் டிவியால் ஒரு பெரிய ஏற்பாட்டில் பொங்கல் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டு, அந்த நிகழ்வில் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார் பாடுவதற்காக. இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கே அரங்கேற காத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உரியடி, கோலப்போட்டி, பொங்கல் பொங்குறது என்று சொல்லி பல நிகழ்வுகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்குது. அதை தவிர இன்னும் பல நிகழ்வுகள் இங்கே இருக்குது. அனைத்தையும் பார்க்க போகிறோம். மறக்காமல் புதுசாக யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் உரி அடிக்கிறது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான உரி அடித்தல். அதற்காக 1 2 3 4 5 6 பானைகள் இதில் தொங்க விடப்பட்டிருக்கு. அதற்கு முன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்னல் அவர்களால் ஒரு சின்னதான ஒரு கேம் ஒன்று விளையாடி கொண்டிருக்கணும். அந்த கேமில் நாங்களும் இறங்கி விளையாடுவோம். என்ன மாதிரி அந்த கேம் நாங்களும் எங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆரம்பமாக இருக்குது, மெல்ல மெல்ல ஆரம்பமாக இருக்குது. முதலாவது கட்டமாக இப்போ இந்த சிக்னலில் அதை வெளுத்துறது, அதாவது அவங்களோட பேஸ்ட்டுக்கு விளம்பரமாக ஒரு கேம் ஒன்று போய் கொண்டிருக்கு. அடுத்தபடியாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் பானைகள் எல்லாம், பொங்கல் அடுப்புகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்குது. இன்னும் சொற்ப வேளைகளில் பொங்கல் பானைகள் வைத்து பொங்க வலிக்கிடணும். அதுவும் ஒரு கேம், அது ஒரு விளையாட்டாகவே அதுவும் நடந்து கொண்டிருக்குது, நடக்க போகிறது. அடுத்தபடியாக இரவு 7 மணி அளவில் ஒரு இந்திய பிரபல குப்புசாமி அவர்கிட்ட இதால் ஒரு பெரிய பாடல் மியூசிக் ப்ரோக்ராம் ஒன்று நடக்கிறது இந்த ஸ்டேஜில். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொட்டைகள் எல்லாம் போட்டிருக்கு. நிறைய கலை நிகழ்வுகள், விளையாட்டுகள் எல்லாம் இங்கே நடக்க போகிறது. அதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் வெளிக்கிட்டு வந்திருக்கணும். வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய ஸ்டோர்ல பற்றிய வர்றவங்க எல்லாருக்குமே வெறும் தெரியும், இலங்கையில வந்து முதல் தர நாமத்தை பதித்திருக்கிறது. இலங்கை மண்ணில் சர்வதேச கூட பல சாதனைகளை படைத்த நிறுவனம் தான் சீக்கிரம் நேரத்தில் வாதியம் சொல்ல நோக்குடன் நீங்களும் இணைந்து கொண்டிருக்கலாம். எனவே நீங்கள் ஐயா விளையாடுறார். 3 இதில் அறிஞ்சு எழுத்தணும் முழுக்க. ஐயா ஒன்று முளையில இறங்க ஐயா. விளையுதே இல்லை ஐயா, நல்ல வேகமாக அறிஞ்சவர் இருந்தாலும் விளையில பிள்ளைங்களை காட்டி அறியாமல் இது வாரி உரி அடிக்கிறது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான உரி அடித்தல். அதற்காக 1 2 3 4 5 6 பானைகள் இதில் தொங்க விடப்பட்டிருக்கு. அதற்கு முன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்னல் அவர்களால் ஒரு சின்னதான ஒரு கேம் ஒன்று விளையாடி கொண்டிருக்கணும். அந்த கேமில் நாங்களும் இறங்கி விளையாடுவோம். என்ன மாதிரி அந்த கேம் நாங்களும் எங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆரம்பமாக இருக்குது, மெல்ல மெல்ல ஆரம்பமாக இருக்குது. முதலாவது கட்டமாக இப்போ இந்த சிக்னலில் அதை வெளுத்துறது, அதாவது அவங்களோட பேஸ்ட்டுக்கு விளம்பரமாக ஒரு கேம் ஒன்று போய் கொண்டிருக்கு. அடுத்தபடியாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் பானைகள் எல்லாம், பொங்கல் அடுப்புகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்குது. இன்னும் சொற்ப வேளைகளில் பொங்கல் பானைகள் வைத்து பொங்க வலிக்கிடணும். அதுவும் ஒரு கேம், அது ஒரு விளையாட்டாகவே அதுவும் நடந்து கொண்டிருக்குது, நடக்க போகிறது. அடுத்தபடியாக இரவு 7 மணி அளவில் ஒரு இந்திய பிரபல குப்புசாமி அவர்கிட்ட இதால் ஒரு பெரிய பாடல் மியூசிக் ப்ரோக்ராம் ஒன்று நடக்கிறது இந்த ஸ்டேஜில். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொட்டைகள் எல்லாம் போட்டிருக்கு. நிறைய கலை நிகழ்வுகள், விளையாட்டுகள் எல்லாம் இங்கே நடக்க போகிறது. அதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் வெளிக்கிட்டு வந்திருக்கணும். பொங்கலுக்கு எல்லாரும் வந்துட்டு நம்ம ரெடி ஆகிட்டு நம்ம பொங்கல் பானைகளோட எல்லாம் கரும்பு கட்டி கொண்டு இருக்கிறோம். வாசலில் அழகான கரும்பு கட்டி கொண்டு இருக்கிறோம். 5 குடும்பங்கள் ஒவ்வொரு பொங்கல் பானைக்கு 1 2 3 4 5 குடும்பங்கள். 5வது ஆள் இன்னும் வரையில் போல் இருக்குது. ரெடியாகி கொண்டு இருக்கணும். பொங்குறதுக்கு எல்லாமே தயார் நிலையிலே இருக்கணும்.
வணக்கம் அக்கா. என்ன மாதிரி பொங்கல் ரெடியோ? ரெடி பண்ணிட்டே இருக்கிறோம். என்ன அஞ்சு குடும்பங்களா பொங்குறீங்களா? இல்லை 5 குடும்பங்கள். அங்கலாக்கள் வரையிலையா இன்னமும் ஒரு ஆக்கள்? என்ன மாதிரி இதுண்ட போட்டின்ற விதிகள் அது தெரியும்? எங்களுக்கு சொல்லல. சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கணும் உங்களுக்கு? எங்களை எதுவுமே கொண்டு வர வேண்டாம், நீங்க கலாச்சார முறைப்படி வந்தா சரி, நாங்க எல்லாமே தாரம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து நிக்கிறோம், ரெடி பண்றோம். ரெடி பண்ணி கொண்டு எப்போ உங்க ஆரம்பமாக போகுது போட்டி? 4 மணிக்கு சொன்னாங்க. 4 காலையில் கொஞ்சம் வெயில் தாள விட்டு தான் செய்யலாம். காத்து கொஞ்சம் குறையும். காத்தா கடல் அந்த தண்ணி நல்ல இடம், நல்ல பேக்ரவுண்டான நல்ல இடம், அழகான இடம், பார்க்க நல்லா இருக்கு. எல்லாமே மட்பானையில் தான் ஒரு கலாச்சாரமாக தான் எல்லாம் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமாக போய்ங்கன்னா வணக்கம் அக்கா. என்ன மாதிரி நீங்கள் வெல்லுவீங்களோ? என்ன மாதிரி உங்களோட மனநிலை? ஓகே வெண்டா நல்லா அதான் சமையல்னாலே கை வந்த கலை. அப்போ நீங்கள் தைரியமாக இறங்கிட்டீங்க 2ல் 1 பார்க்கலாம்னு சொல்லி. சரி ஓகே. அப்படி எங்களை பார்த்தா ஒரு அம்மா வணக்கம் அம்மா. என்ன மாதிரி பொங்கல் ஏற்பாடுகள் எல்லாம் தயாராகிட்டோம்? வெல்லுவீங்க, கட்டாயம் வெல்லுவீங்க. நீங்கள் எல்லாரும் பானை வச்சுக்கிற இடத்த வித்தியாசமாக சட்டியோடு இருக்கிறீங்க. பானை இருக்கு, அங்கே பானை இருக்கு. இது எஸ்கே தமிழ் வேல்டன் சொல்லி. எவ்வளோம்மா நீங்கள் எந்த இடம்? எல்லாம் இங்கே தான். வெல்லுவீங்களோ? வெல்லணும். எல்லாம் விளம்பிள்ளைலாம் இருக்கீங்க. நீங்களாம் வயதான அம்மாவாக இருக்கீங்க. நீங்கள் சளைச்ச இல்லைன்னு காட்டணுமா? அப்படியே பார்ப்போம் எல்லா இடத்தையும், எல்லா பொங்கலையும் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே தயாராகிட்டாங்க. இங்கே எல்லாருமே ஒரு பச்சை கலரோட அழகாக இருக்கணும். வணக்கம். என்ன மாதிரி எல்லாரும் பச்சையோடைய வந்துட்டீங்க. ஒரு பார்க்க ஒரு ஆசையாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது, மங்களகரமாக இருக்குது. என்ன மாதிரி பொங்கல்கள் என்ன வெல்லுவீங்களோ? என்ன மாதிரி உங்களோட உறுதிகளை சொல்லுங்கள். வெல்லுவேண்ட உறுதியெலாம் இருக்கிறீங்க. எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்க? அதிகாலை. உங்களை அழைச்சவை அப்படி போட்டிக்கு? சரி சரி சரி. எல்லாமே அவையிலே தந்திருக்கணும்ல. என்ன ப்ரைஸ்ன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன தரப்போயின்னு மட்டும் தெரியுமா? சில வந்திருக்கிறீங்க. நல்ல விஷயம். பச்சை தானே, அழகாக இருக்கிறீங்க. வெற்றி உங்களுக்கு. நன்றி. என்ன உங்களை நீங்கள் என்ன ரெடியாகவே இல்லை போல? எல்லாரும் பிறகுகள் எல்லாம் வந்துட்டு நம்ம அவங்க வேறு ஒரு அலுவலாக வந்து எடுத்த பொங்கல் ரெடி ஆகி கொண்டு இருக்கிறாவா. இப்போ 5 பொங்கல் பானையுமே ரெடி ஆகிட்டு 5 குடும்பங்களுமே ரெடி ஆகிட்டுனா இது டான் டிவி நடத்துகிற ஒரு பெரிய தமிழ் கலாச்சார நிகழ்வு ஒன்று சரியான சந்தோஷமாக இருக்குது. பெரிய ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. இந்தியாவிலிருந்தெல்லாம் பாடகர்கள் வந்திருக்கணும். சந்தோஷமான ஒரு பாருங்க, சிவப்பு பச்சை அப்படி அழகாக இருக்கணும். இரவு நடக்க போகிற இன்னிசை நிகழ்வுக்காக போடப்பட்டிருக்கிற மேடைகளை பாருங்க. மேடைகள் என்ற மேடையை பாருங்க. இந்தியாவிலிருந்து கலைஞர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கணும் வேண்டிய நிகழ்வுக்காக ஒரு அழகான அலங்கார மேடை அமைப்பு. சரி, கொஞ்சம் காத்து அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு இந்த புன்னைய மன்னன் படத்துல கமலஹாசன் பாய போற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துச்சு. நீங்க கவுண்ட் பண்ணீங்களா? கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆயிட்டேன். அப்படின்னா பொதுவா அலங்காரம் செய்வதன் மூலமாக நாங்கள் புள்ளிகளை வழங்குவதற்காக அப்படி சுவையான பொங்கலை நம்ம ஜட்ஜஸுக்கு கொடுக்க போறாங்களோ அவங்க தான் வின்னர். சரி பார்க்கலாம். கொஞ்ச நாளா எனக்கு கூட ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த தண்ணியை சுட வச்சுட்டு அரிசியை போடுறதா இல்ல பாலை சுட வச்சு அதுக்குள்ள அரிசி போடுறாங்க ஒரு சந்தேகம். பொங்கல் அடுப்பெல்லாம் மூட்டியாச்சது, பானை எரிஞ்சு கொண்டிருக்கு. எனக்கு கொஞ்ச நேரத்துல பொங்கிடும் போல இருக்குது. எரிகிற வேகத்தை பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல பொங்கிடும் போல தான் இருக்கு. பாப்போம் 5 அடுப்பும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த தைப்பொங்கலை பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வெள்ளக்காரர்கள் எல்லாம் வந்து வீடியோ வேறு எடுத்து கொண்டிருக்காங்க. வீடியோக்கள் வேறு நினைவுகளை நிலைப்படுத்தி வைக்கிறதுக்காக வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கணும். ரெண்டு பேரும் கேமில் பங்கு கொண்டு பாருங்க எப்படி அறியணும்.
வந்து first, இடத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரி, ஒண்ணாவது சமைங்க. கஷ்டப்பட்டா உணருங்களேன். சொல்றாங்க மாடா உழைக்கணும்னு சொல்லி சொல்றது. மாடா உழைக்கணும். Jaffna is lovely. We got the train from Anuradhapura to Jaffna. The train was amazing. The countryside around Jaffna very beautiful. We like it. Okay, good luck. Thank you. Thank you, sir. திடீரென போலீஸார்கள் எல்லாம் இதை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். நிறைய பேர் போலீஸ் எல்லாம் வந்திருக்கிறோம். பாத்தீங்களா சின்ன பிள்ளை கிளியில பாட்டு மாதிரி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். இதுல பாத்தீங்கன்னா இங்கேயும் ரொம்ப அழகான ஒரு பொங்கல். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். அடுத்ததாக அங்க வந்து கலைந்து வைத்திருக்கும் ஆனா பொங்கலோ பொங்கல். எனக்கு தெரிஞ்ச நான் 1/2 மணித்தியால பார்க்குறேன். பொங்கவே முடியுது. பக்கத்துல வந்து ரெண்டு பேரும் ஓடிவாங்க பொங்க பொங்கி வலிக்குது. இப்ப பார்த்தவங்க பாருங்க. சொல்லுங்க. கிழக்கு பொங்கல்னா இப்ப சரிதோம். ஆமா. கோல போட்டிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் பாருங்க. இந்த கோலத்தை யார் போட போறா? ஒரு வாசனை போட ஞாபகம். ரெண்டு பேரா தயாராகி கொண்டிருக்கிறோம். கோலம் போட்டேன் என்ற மாதிரி. இது புள்ளி கோலமா அல்லது கோலம்? இப்ப பாத்தீங்கன்னா இந்த நிலத்துல வந்து நாம கட்டமா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டிசைனை போட்டு வச்சிருக்கோம். இதை என்னன்னா புள்ளியை வச்சு ஈஸியா போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிட்டுது. பொங்கல் எல்லாமே முடிஞ்சிட்டு என்ன மாதிரி பொங்கல் முடிஞ்சுதா? ரெடி ஆயிட்டே இருக்குதா? அக்கா எல்லாம் ரெடி ஆகிக்கொண்டே இருக்குது. உங்களால அப்படி போட முடியுமா? ரொம்ப கஷ்டம் தான். சரி விட்டுருவோம். அடுத்த கோலத்துக்கு போறோம். சரி, அவங்க தோகை விரிச்சு ஆடுறாங்களோ ஆடலையோ ஆனா அழகான ஒரு கோலத்தை எதிர்பார்க்கிறோம். அடுத்து யாரு தயாராகிக்கொண்டே இருக்குதா? பார்க்கலாம். இரண்டாவது கோலத்துக்குரிய தேரிசா வந்து யாரு? ஷயானி தேரிசா. அக்கா தங்கச்சியா? இது வச்சி மச்சி. ஓகே. என்ன கோலத்தை விட்டுட்டு அங்க குந்தி இருந்து சாப்பாடு பாசல் பிரிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, சின்ன குழந்தைங்க தானே பாவம். சரி, இப்போ உங்களுக்கான கோல பொடி கொடுக்கப்பா தாழ்த்த கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. குறிப்பிட்ட நேரத்துல யாரு முடிக்கிறாங்க, ஃபர்ஸ்டா முடிக்கிறாங்க, அழகா முடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சரி பார்க்கலாம். நடுவர்களுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. யாரு கோலத்தை கோலம் மாதிரி போடுறாங்க, யாரு கோலம் போகின்றது. அதற்கு இடையில் என்ன அங்க நாங்க போட்டியில பொங்கிட்டோம்ல. ஓகே. இப்ப மூணாவது பொங்கல். இந்த பொங்கலுக்கு இது வந்து சக்கரை போடையில பாருங்க. அப்படியே வெள்ளை கலர்லயே இருக்குது இந்த பொங்கல். அது கொஞ்சம் நல்லா அரிசி வந்து நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வெள்ளத்தை சேர்க்க நிறைவு எட்டி பிடிச்சிருக்காங்க. பொங்கல் பானை கருப்பு பேப்பிள் பொங்கல் அழகா இப்ப பானையில ஒரு வித்தியாசமான தோற்றத்தை கொடுத்திருக்கு. நிறைவை தேடி இந்த பொங்கல் வந்து இருக்குது. அங்கால பூக்களே சற்று ஓய்வுடன் இருந்தது போல ஒரு தோற்றம் அந்த கோலத்தில் இப்ப வெளிப்பட்டு இருக்குது. பார்க்கலாம். தொடர்ச்சியாக சிக்னல் அரசு கோலம் போட்டியில போட்ட கோலத்தை விட உங்களோட கோலம் வடிவா இருக்கக்கா. உண்மையா தான். தங்கச்சியா போட்டது நல்லா அழகா போட்டுக்கா. என்ன எல்லாம் முடிஞ்சு என்ன முடிஞ்சது. டேஸ்ட் பார்க்கத்தான் ஆசையாக கிடக்குது. போறோங்க பார்ப்போம். நீ ஆறுதலா பார்ப்போம். சரியா இங்க பதிவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆடு